சென்னையை அடுத்த பழவேற்காடு ஏரியில் திடீரென வெளிநாட்டு பறவைகள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதனை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இந்தியாவில் இரண்டாவது மிகப்பெரிய ஏரியாக விளங்குகிறது பழவேற்காடு ஏரி. ஒவ்வொரு ஆண்டும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இங்கு வரும் ஒரு பறவைதான் நார்த்தன் பென்டெயில். பார்ப்பதற்கு வாத்து போல காணப்படும் இவற்றின் வால் நீளமாக இருப்பதால் ஊசி வால் வாத்துக்கள் என இவை அழைக்கப்படுகின்றன. இனப்பெருக்கத்துக்காக சுமார் 7000 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பழவேற்காடு ஏரிக்கு வருகின்றன. தொடர்ந்து 1800 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கும் திறன் பெற்றிருப்பதால் இவை செல்லமாக பறக்கும் விமானங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஊசிவால் வாத்துகள் பார்ப்பதற்கு அழகாகவும் தலை மற்றும் கழுத்து பகுதிகள் சாக்லேட் வண்ணத்திலும் உடம்பு லேசான சாம்பல் நிறத்திலும் காணப்படுகின்றன. இந்த பறவைகள் நவம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை பழவேற்காடு ஏரிக்கு வருகின்றன. கடந்த 2 நாட்களாக பழவேற்காடு ஏரியில் தஞ்சமடைந்துள்ள நார்த்தன் பென்டெயில் பறவைகள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடப்பது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஒரே கூச்சில் ஒரு 1000 குருவிக்கு முன்னே நம்ம ஊருக்கு எதிர உட்காந்து ஒரு 1000 குருவி ஒரே கூச்சில் கத்தினுந்து. இது என்ன திடீர்னு கத்துன்னு சொல்லிட்டு பொழுதுஞ்சு பார்த்தா குருவி இங்கே கிளம்பி போய் பொத்துன்னு விழுந்து ஒரு 4-5 குருவிங்களுக்கு உளுந்து தொட்டி. திடீர்னு பார்த்தா என்னடா குருவிங்களுக்கு சொல்லிட்டு எங்கள் ஆளுங்க ஒரு 10 பேர் விட்டாமிச்சிங்க. இந்த ஓடி போய் பார்த்தாங்க என்ன ஏதுன்னு. பார்த்தா குருவிங்க சொல்லிட்டு கீழே பொத்துன்னு விழுறதுனால இதனால் அதில் வர எதனா மெடிசன் எதனா வந்து ஆற்றுல கலந்துக்கிந்து இந்த இதுங்க போய் எதனா சாப்பிட்டு இதில் கேர் வருதா அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல சார். எங்கள் ஏரியாவில் மட்டும் ஒரு 40-50 செத்துக்கு 100 உண்டு செத்து இருக்குது. இன்னும் ஆந்திரா இந்த சைடெலாம் ஸ்டேட் கோட்ஸெல்லாம் எவ்வளோ செத்துக்குன்னு தெரியலண்ணா. அது இயற்கை தான் நினைக்கிறேன், ஒன்றுமே தெரியல எங்களுக்கு. ஆனால் 40 வருஷமாக எதுவுமே நடக்கல. இந்த கொக்கு இந்த காரெல்லாம் நல்லா இருக்குது. இந்த ஜீர்குருவி இந்த கவுதேரி தான் கூட வாத்து இதுக்கு மட்டும் தான் சாவுது, வேறு எதுவுமே சாவலண்ணா. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் இறந்து கிடந்த பறவைகளின் உடல்களை மீட்டு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஒப்படைத்தனர். அது மட்டுமல்லாமல் பறக்க முடியாமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சில பறவைகளை பார்க்கும்போது மனதை உருக வைத்தது. தகவல் அறிந்து வந்த கால்நடைத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்ததுடன் பறவைகள் இறந்து கிடந்த இடத்தில் இருந்த நீரினை எடுத்து சோதனைக்காக ஆய்வகத்திற்கு அனுப்பி உள்ளனர். ஏரி தண்ணீரில் விஷம் கலக்கப்பட்டுள்ளதா அல்லது நீரில் ஏதேனும் வேதிப்பொருட்கள் கலந்துள்ளதா என்பது நீரின் பரிசோதனை முடிவுகளும் இறந்த பறவைகளின் பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பிறகே உண்மை வெளிச்சத்திற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே எண்ணூர் ஆற்றில் எண்ணெய் கழிவுகள் கலந்து பறவைகளின் உடல்கள் எண்ணெய் படலங்களால் காட்சியளித்த துயரச் சம்பவம் நெஞ்சை விட்டு நீங்காத நிலையில் இந்த பகுதிக்கு அருகே உள்ள பழவேற்காடு ஏரியில் மர்மமான முறையில் ஊசிவால் வாத்து பறவைகள் இறந்து கிடந்தது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.